டெஸ்ட் டியூப் சிகிச்சை அல்லது ஐவிஎஃப், இதை இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்றும் சொல்வோம். இதை யாருக்கெல்லாம் செய்ய வேண்டும், இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்று பார்க்கலாம். எடுத்தவுடன் யாருக்குமே டெஸ்ட் டியூப் சிகிச்சை தேவை என்று நாங்கள் பரிந்துரைப்பது இல்லை. திருமணமாகி ஒரு வருட காலம் அவர்கள் தாம்பத்திய உறவு வைத்து கொண்ட பிறகும் குழந்தை இல்லை என்றால் அவர்களுக்கு பரிசோதனைகள் எடுப்போம். அதில் கருப்பை ஸ்கேன் இருக்கும், கருக்குழாய் அடைப்பு இருக்கிறதா, முட்டை வளர்ச்சி இருக்கிறதா, விந்தணுவில் எப்படி உயிரோட்டமுள்ள விந்தணுக்கள் எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா என்று பார்ப்போம். ஹார்மோன் பரிசோதனைகள் செய்வோம். இயற்கையாக கர்ப்பம் தரிக்கவில்லை என்றால் ஃபாலிகுலர் ஸ்டடி செய்வோம். சில மாதங்கள் செய்த பிறகும் குழந்தை இல்லை என்றால் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் என்று சொல்கிற ப்ரொசீஜர் செய்யப்படும். இந்த ப்ரொசீஜரிலே ஆணின் உயிரணுக்களை எடுத்து முட்டை வளர்ச்சி நன்றாக வந்து வெடிக்கிற காலகட்டத்தில் அந்த உயிரணுக்களை ஒரு சிறிய டியூப் மூலமாக ப்ராசஸ் செய்ததை உள்ளே செலுத்துவோம். இதற்கு IUI என்று பெயர். இது சில மாதங்கள் செய்தும் அவர்களுக்கு கர்ப்பம் தரிக்கவில்லை என்றால், எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் கர்ப்பம் வரவில்லை என்றால் இதை அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்வோம். அவர்களுக்கு நாங்கள் டெஸ்ட் டியூப் சிகிச்சையை பரிந்துரை செய்கிறோம். இதை பற்றி இன்று விரிவாக பார்க்கலாம். இன்னும் சில காரணங்களும் இருக்கிறது, அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். நான் டாக்டர் சித்ரா, அஸ்வின் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையம். ஒரு பெண் இயற்கையாக கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்றால் 2 கருக்குழாய்களும் நன்றாக இருக்க வேண்டும், அடைப்பில்லாமல். ஏனென்றால் முட்டை வளர்ந்து அது வெளியில் வருகிற பொழுது ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவு கொள்கிறார்கள். உயிரணுக்கள் இங்கே விழுகிறது, மேலே சென்று 2 இங்கே இணைந்து 3 நாட்கள் கழித்து கருவாக வளர்ந்து இங்கே எண்டோமெட்ரியத்தில் பதிந்து அது வளர்ச்சி அடைகிறது என்று நாம் பார்த்தோம். இதில் கருக்குழாய் 2 அடைப்பு இருக்கிறது, ஆனால் மற்ற உறுப்புகள் சரியாக இருந்தாலும் கரு இணைய முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அவர்களுக்கு டெஸ்ட் டியூப் சிகிச்சை தான் பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் உயிரணுக்கள் பிரச்சனை இருக்கிறது, எண்ணிக்கை அளவு குறைவாக இருக்கிறது, நீந்துகிற வேகம் சரியாக இல்லை, ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டி என்று சொல்வோம். அது நேர்கோட்டிலே வேகமாக நகர வேண்டும், இல்லை என்றால் ஸ்லோவாக நகரக்கூடியதாக இருக்கிற இடத்திலே சுற்றுகிற உயிரணுக்கள், அசையாத உயிரணுக்களால் பிரயோஜனம் கிடையாது. அதுபோல் இருக்கிற ஆண்களுக்கும் இந்த டெஸ்ட் டியூப் சிகிச்சை பயன்படுகிறது. சாதாரணமாக IUI சிகிச்சை என்றால் கூட 5 மில்லியன் உயிரணுக்கள் தேவையாக இருக்கும். இதில் சில உயிரணுக்கள் தான் இருக்கிறது அல்லது லட்சக்கணக்கில் தான் இருக்கிறது என்றால் IVF அல்லது ICSI, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் என்று சொல்வோம். அந்த மெத்தட் தான் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு சில ஆண்களுக்கு ஏசோஸ்போமியா என்று சொல்வோம், உயிரணுக்களே இருக்காது. அவர்களுக்கு விதைப்பையிலிருந்து TC என்று ஒரு நீடில் மூலமாக அல்லது மைக்ரோஸ்கோப் மூலமாக நாங்கள் உயிரணுக்களை எடுத்து ICSI மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த சிகிச்சை தேவைப்படுகிறது. முட்டை பையிலே முட்டை வரவில்லை அல்லது அவர்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் என்கின்ற ஒரு கட்டி இருக்கிறது, அதனால் தரமான முட்டை வரவில்லை என்றாலும் IVF சிகிச்சை தேவைப்படுகிறது. ஒரு சிலருக்கு ஊளைச்சதை ஒட்டி இருக்கும், பல அறுவை சிகிச்சைகள் முதலிலே செய்திருப்பார்கள். அதுபோல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட IVF சிகிச்சையை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். முதலிலேயே சொன்னோம் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி என்று. எல்லா விஷயங்களும் நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் குழந்தை இருக்காது. இவர்களுக்கும் நமக்கு IVF சிகிச்சையானது தேவைப்படுகிறது. ஒரு சில பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருப்பார்கள். ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிறது, எனக்கு இனிமேல் குழந்தை வேண்டாம் என்று அறுவை சிகிச்சை செய்த பிறகு அவர்கள் மீண்டும் குழந்தை வேண்டும் என்று நினைப்பார்கள், அல்லது அடுத்த திருமணத்திற்கு பிறகும் கூட அவர்கள் எனக்கு குழந்தை வேண்டும் என்று வருவார்கள். இவர்களுக்கும் குழாய் முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கிறது, ஆனால் அறுவை சிகிச்சை செய்து இணைக்கக்கூடியவை இணைத்தும் எங்களுக்கு குழந்தை இல்லை என்றால் அவர்களுக்கும் IVF சிகிச்சையை தான் நாங்கள் பின்பற்ற சொல்கிறோம். அதே போல் ஒரு சில பேஷண்ட்ஸ் ஜெனட்டிக் ப்ராப்ளம் என்று வருவார்கள். அவர்களுக்கு அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதற்காக டெஸ்ட் டியூப் சிகிச்சை மூலமாக நாம் அந்த கருவை உருவாக்கி உருவான கருவிலிருந்து PGD என்கிற பரிசோதனை செய்து அதில் இருக்கக்கூடிய நல்ல கருவை அவர்களுக்கு உள் செலுத்த தேவையாக இருக்கும். அவர்களுக்கும் இந்த IVF சிகிச்சை தேவைப்படுகிறது. ஒரு சிலர் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருப்பார்கள். இவர்களுக்கு இளம் வயது, திருமணமாகி இருக்கிறது,
இவர்களுக்கு குழந்தை வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கேன்சர் ஏதோ ஒரு இடத்தில் வந்திருக்கிறது, கீமோதெரப்பி செய்ய வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாக இந்த சிகிச்சை செய்தால் முட்டையினுடைய எண்ணிக்கை தரமெல்லாம் கெட்டுவிடும், அவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்கிற பொழுது சிகிச்சைக்கு முன்னதாகவே நாங்கள் அந்த கருமுட்டைகளை எடுத்து கிரையோ ப்ரிசர்வேஷனில் வைத்து பின்பு கணவரோட உயிரணுக்களோடு இணைக்கலாம் அல்லது கருவை உருவாக்கியே நாங்கள் உரைநிலையிலே வைக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். நமது பெண்கள் ஒரு சிலருக்கு இளம் வயது ஆனால் கருமுட்டை வளர்ச்சியே இல்லை, அதை ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் என்று சொல்வோம். இவர்களுக்கு இன்னொரு இளம் பெண்ணிடமிருந்து தானம் வாங்கிய கருமுட்டையோடு கணவருடைய உயிரணுக்களையும் இணைத்து நாம் கருவை உருவாக்கி இந்த பெண்ணினுடைய கருப்பையிலே செலுத்தி கருவை வளர வைக்கிறோம். இவர்களுக்கும் கட்டாயமாக டெஸ்ட் டியூப் சிகிச்சை மூலமாகத்தான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பல்வேறு பிரச்சனைகளை நாம் பார்த்தோம். இவர்களுக்கு அந்த டெஸ்ட் டியூப் சிகிச்சை கட்டாயமாக தேவைப்படுகிறது, இதன் மூலமாகத்தான் இவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற சூழ்நிலையில்தான் நாங்கள் அந்த டெஸ்ட் டியூப் சிகிச்சையை அவர்களுக்கு பரிந்துரைக்கிறோம். இல்லை என்றால் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கிற வாய்ப்பு இல்லாமல் போகலாம். இது மிக எளிமையான சிகிச்சை முறையாக இப்பொழுது மாறிவிட்டது. எனவே இது ஏதோ ஒரு பெரிய சிகிச்சை, இதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை. 10 நாட்கள் நாங்கள் ஊசி போடுவோம். அந்த முட்டைகள் நன்றாக வளர்ந்த பிறகு மீண்டும் ஒரு ட்ரிகர் என்று சொல்வோம். அந்த ஊசியை போட்ட பிறகு அவர்களுடைய முட்டையெல்லாம் ஒரு ஸ்கேன் வழியாக சிறிய மயக்க மருந்து கொடுத்து எல்லாவற்றையும் வெளியில் எடுத்து கணவருடைய உயிரணுக்களையும் இணைத்து இது இரண்டையும் கல்ச்சர் டியூப் என்று கல்ச்சர் பிளேட் என்று சொல்வோம். அந்த பிளேட்டிலே வைத்து இன்குபேட்டரில் நாங்கள் வைக்கிற பொழுது இயற்கையான முறையிலேயே அந்த முட்டையோடு இந்த உயிரணுவானது இணைகிறது. இதில் உருவாகிய கருவை எடுத்து இந்த பெண்ணின் கருப்பை உள்ளே செலுத்துகிற முறையை தான் நாம் டெஸ்ட் டியூப் சிகிச்சை என்று சொல்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடலாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.